சிறுநீரக நோயாளர்கள் கொடுப்பனவில் அதிகரிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவை 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட இருப்பதாக கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக பாதுகாப்பு சமூக வலுவூட்டகை அமைச்சருடைய செயலாளர் நிஷாந்த் பிரேமரத்ன தெரிவித்திருப்பதான கருத்தினை மேற்கோள் காட்டி அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இதேவேளை சிறுநீரக நோயாளர்களுக்கான உதவித்தொகை டிசம்பர் மாதத்துக்கு பின்னர் குறைக்கப்படும் என்று வெளியிடப்படும் செய்திகள் முற்றிலும் தவறானவையாகும். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் மீள கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு அமைவாக அண்மை காலமாக பிரதேச செயலக மட்டத்தில் தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதனூடாக மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை அவர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தினால் ஓய்வூதிய கொடுப்பனவு 3,000 ரூபாவாக அதிகரிக்கப்படுவதுடன் அஸ்வஸ்ம கொடுப்பனவு 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரையிலும் 15,000 ரூபாய் அஸ்வஸ்ம கொடுப்பனவு 17,500 ரூபாவும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரண கொள்வனவுகளுக்காக 6,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. மீனவர்களுக்கான மானியத்தை அதிகரிப்பது போன்ற பல சமூக மேம்பாட்டு திட்டங்களை அரசு செயற்படுத்தப்பட்டு வருகிறது. சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவை 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட உள்ளதுடன் இந்த நிலைமையில் நிவாரணங்கள் எதுவும் குறைக்கப்படாது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய செயலக தகவல்களின்படி தற்போது வரையில் 47,244 சிறுநீரக நோயாளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்றும் நம்புகிறோம். தற்போது சிறுநீரக நோயாளர்கள் கொடுப்பனவு பெற்றுக் கொண்டிருக்கும் எந்த ஒரு நபருடைய வருமான கொடுப்பனவும் குறைக்கப்பட மாட்டாது என்பதை மேலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மக்களை தவறாக வழிநடத்தும் இவ்வாறான பொய்யான தகவல்களுக்கு மக்கள் ஏமாற வேண்டாம் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பத தகவலாக வெளியாகியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.